சூப்பராக நம்மளுக்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலன்னா பீஃப் பால் கறி ரெசிபி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட போனெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா குக் ஆகிட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது ஒடியாது. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி 1/2 kg கைமா எடுத்துருக்கேன். நம்ம பீஃப் பால் கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கைமாவில் நம்ம போட வேண்டிய மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்மால் ஆனியன் இது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், அதாவது நம்ம கைமாக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் கைமா அதிகமாக வாங்குறதுன்னா குவான்டிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மசாலா குவான்டிட்டிஸ் எல்லாம் நீங்கள் சில்லி க்ரீன் சில்லி வேண்டான்றவங்க மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் பிடிச்சி வச்சு ஆல்ரெடி பால் கறி எப்படி செய்கிறது நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சைஸு ஸ்மாலாக வேணுமா மீடியமாக வேணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்கள் பால் பிடிச்சி வச்சுக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எல்லாத்தையும் பால் பிடிச்சிட்டோம். 1/2 kg ஒரு சைடாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பால் கறி செய்கிறதுக்கு நம்ம மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன மசாலா போடுறோம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். ஆனியன்ஸு நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வதங்கிடுச்சு. அப்புறம் ஆனியன்ஸ் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். நம்ம ரஃப்பாக கட் பண்ணி போட்டு வதக்கலாம். ஏன்னா இது எப்படியும் வதங்கின பிறகு நான் மிக்சியில் தான் போட போகிறோம். கோகோனட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கலாம். கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம், உடச்ச கடலை, பொட்டுக்கடலை. இது பால் கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதில் பூண்டு இஞ்சி போடலை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா நம்ம இந்த மசாலா ஃப்ரை பண்ணும் போதே பூண்டு இஞ்சியும் போட்டு இதில் வதக்கலாம் ஆயிலில். ஆனால் இப்போ என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதில் போடலை. கடலை, தேங்காய் வதங்கட்டும். மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதையும் வதக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும் மசாலோடு சேர்த்து. நம்ம குழம்புக்கு என்னென்ன மசாலா போடுறோம் நான் எல்லாத்தையுமே வதக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கட்டேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போடுறேன், கல் உப்பு. அப்புறம் குழம்பு செய்யும் போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பால் மட்டன்லேயே நம்ம உப்பு டேபிள் சால்ட் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாலையும் உப்பு போடுறோம். இப்போ குழம்பு செய்யும் போது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுங்க. இது வதங்கட்டும். பால் கறிக்கு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், டொமேட்டோலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் பீல் ஆகி வரணும். இந்த மாதிரி செப்பரேட்டாக பீல் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இது வதங்கணும். பாருங்கள்,
இப்போ கூட பாருங்கள் கீழாக வந்து இந்த மாதிரி இந்த தோல் தக்காளி மேலே இருக்கிற தோல் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் நான் கசகசா போட்டுக்கிறேன். கசகசா ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக போடுறேன். கொத்தமல்லி குழம்புக்கு தேவையாக இருக்கிறாலும் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி இந்த கசகசா வதங்கிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூல் ஆகட்டும். மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். பாருங்கள் இந்த கண்டெய்னர் ஹீட்டுக்கே கொத்தமல்லி எல்லாம் வதங்கிடுச்சு நம்மளுக்கு. கூல் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்புக்கு மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். குழம்பு செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் பார்த்து ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு மீட் வந்து கொழுப்பாக இருந்துச்சுன்னா ஆயில் கம்மியாக ஊற்றிக்கணும் எப்போவுமே. இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸு, சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு எடுத்து வச்சுருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கு நல்லா ரா ஸ்மெல் போகட்டும். எல்லாமே மசாலையில் போட்டு நம்ம அரைச்சிட்டு இருக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல் போனதும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் நம்ம பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நம்ம பால்லையும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், மசாலாலையும் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால மிளகாய் தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணினாங்க வதக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணாங்க முக்கியமான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கமகமான வாசனை வருது. ஆல்ரெடி நான் வந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ரெடி பண்ணி அது பவுடர் எப்படி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது லிங்க்கு நான் இதில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்க. அது இருந்தால் இன்னமும் குயிக்காகிடும் நம்மளுக்கு. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலான்னு சொல்லிவிட்டு நான் செய்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா பாருங்கள், ஆயில் இதுலேருந்து இந்த மசாலாலேருந்து செப்பரேட் ஆகி வருது. ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இது நம்ம ஃப்ரை பண்ணதான் இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வருது. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த போன் இருக்குது, இந்த போனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்புல குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்க கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காகும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றுறேன். நம்ம போன் நல்லா குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம மீட் பால்ஸ் போட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம்.
காரம் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா இல்லைன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இப்போ இது நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகட்டும். போன் நல்லா குக் ஆகிட்டு இதிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம குழம்பு நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம போன் குக் ஆகட்டும்னு விட்டோம். நல்லா பாயில் ஆகிட்டு இதிலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வருது. நம்ம எல்லா மீட் பால்ஸும் எடுத்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எதெல்லாம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா லேசாக இப்படி ஷேக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் நம்ம கரண்டியே போட போகிறோம். மீட் பால்ஸ் போட்ட பிறகு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். குக் ஆகிட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அப்படியே இருக்குது பால்ஸ். இதுதான் மீட் பால்ஸ். ஃபஸ்ட்டு போட்டதுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது ஒரு 20 மினிட்ஸ் விடணும் குக் ஆகட்டும்னு. அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கு. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. போட்ட போனெல்லாம் கூட நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது நல்லா குக் ஆகிட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது ஒடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், குழம்பு இப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் உடையாது. மீட் பால்ஸு அப்படியே தான் இருக்கும். குழம்புல பாருங்கள், ஆயில் எப்படி செப்பரேட் ஆகி வந்திருக்கு. குழம்பு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த மெத்தடில் மீட் பால்ஸ் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பால் நல்லா இருக்குது நம்மளுக்கு ஒடியாமல். இதை கீ ரைஸ் கூட சாப்பிட்லாம், குஷ்கா கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, ரோட்டி, நான் இதெல்லாம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒயிட் ரைஸுக்கு கூட சூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.